அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 4 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். அதாவது அக்கவுண்டிங் எரர்ஸ் எல்லாம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். அதாவது இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 4.26, எக்ஸசைஸ் நம்பர் 1. ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ். ஸோ 2 என்ட்ரி வந்து இருக்குது. அது ரெண்டுமே வந்து எரராக இருக்குது. அதாவது தப்பாக இருக்குது. அக்கௌண்டிங் எரர் இருக்குது. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ இந்த 2 என்ட்ரி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் புக் வாஸ் அண்டர் காஸ்ட் பை ₹2000. அதாவது சப்சிடியரி புக்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒவ்வொரு இதுவும் வந்து தனித்தனியான ஒரு ஹெட்டில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் புக்கு தான் வந்து பர்ச்சேஸ் புக்கு. இந்த பர்ச்சேஸ் புக்கில் வந்து நம்ம என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அண்டர் காஸ்ட். அண்டர் காஸ்ட் அப்படின்னா வேல்யூ குறைஞ்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ₹2000 வந்து பர்ச்சேஸ் புக்கில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தப்பா என்ட்ரி பண்ணிட்டாங்க. குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 2000 வந்து என்னது கம்மியா என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் புக் வாஸ் ஓவர் காஸ்ட் பை 200. செகண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பர்ச்சேஸ் புக்ல ஒரு ₹200 வந்து என்ட்ரி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா என்ட்ரி பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் அதிகமா என்ட்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி அண்டர் காஸ்ட் ஓவர் காஸ்ட் கம்மியா அதாவது குறைச்சி என்ட்ரி பண்ணிடுறது இல்லை அதிகமாக்கி என்ட்ரி பண்ணிடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம்? இதை வந்து அக்கவுண்டிங் எரர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதும்போது அமௌண்ட் எழுதும்போது நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு தெர் ஆர் சம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் ரெக்டிஃபை த அக்கவுண்டிங் எரர்ஸ். நம்ம அக்கவுண்டிங் எரர்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து சரி பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு சொல்லி ஒரு சில கான்செப்ட் அண்ட் ரூல்ஸ் வந்து இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அக்கவுண்டிங் எரர்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு என்ட்ரிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால அந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் புக். பர்ச்சேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா டெபிட் நேச்சர்னு அர்த்தம். அதாவது நம்ம டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்ற ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரியல் அக்கவுண்டிங் ரூல் கோல்டன் அக்கவுண்டிங் ரூல்ஸ்ல தேர்ட் ரூல்ஸ் வந்து ரியல் அக்கவுண்ட் ரூல்ஸு. அப்போ குட்ஸ் வந்து உள்ள வருதுன்னு அர்த்தம். பர்ச்சேஸ் அப்படின்னும் போது டெபிட் நேச்சர். இல்லை நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னாலே பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா அப்போ பர்ச்சேஸ் வந்து டெபிட் நேச்சர் அப்போ டெபிட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பர்ச்சேஸ் புக்குன்றது வந்து டெபிட் நேச்சர் டெபிட் சைடில் என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த ஓவர் காஸ்ட் அண்டர் காஸ்ட் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா காஸ்ட் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். அண்டர் காஸ்ட் அப்படின்னா வேல்யூ வந்து குறையுது. ஓவர் காஸ்ட் அப்படின்னா ஓவர்னா அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அண்டர் காஸ்ட் மீன்ஸ் அண்டர் வேல்யூ ஆர் டிக்ரீஸ்டு வேல்யூ. என்ன பண்றாங்க ஒரிஜினலா இருக்கக்கூடிய வேல்யூல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது அப்படின்றத வந்து கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஓவர் காஸ்ட். ஓவர் காஸ்ட் அப்படின்னும் போது காஸ்ட்னா வேல்யூ, ஓவர் காஸ்ட்னா வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர் வேல்யூ ஆர் இன்க்ரீஸ்டு வேல்யூ. இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன் அண்டர் வேல்யூ ஆஃப் டெபிட். அண்டர் வேல்யூ ஆஃப் டெபிட் நீங்க எதுக்காக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க என்ட்ரி வந்து பர்ச்சேஸ் புக் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் புக் வந்து டெபிட் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ டெபிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்போ அண்டர் வேல்யூ ஆஃப் டெபிட் அப்படின்னும் போது டெபிட் சைடில் வேல்யூ கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வில் பி டெபிட்டட் ஃபர்தர். எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த கம்மியான வேல்யூ திருப்பி நம்ம என்ன பண்ணணும் ஃபர்தராக டெபிட் வைக்கணும். இன்னும் அந்த என்ன பண்ணணும் அடிஷ்னலாக அந்த டெபிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அந்த குறைஞ்ச அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டெபிட் சைட்லேயே மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஓவர் வேல்யூ ஆஃப் டெபிட். அப்போ பர்ச்சேஸ் புக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் டெபிட் நேச்சர் சொல்லிட்டு. அப்போ டெபிட் சைடில் வேல்யூ வந்து எக்ஸஸாக இருக்கு ஓவர் வேல்யூ அப்படின்னா எக்ஸஸாக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த எக்ஸஸ் வேல்யூ வந்து வில் பி கிரெடிட்டட். அந்த எக்ஸஸ் வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரெடிட் சைடில் மென்ஷன் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ டெபிட் சைடில் எக்ஸஸாக இருக்கு அப்படின்னும் போது அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ அந்த அமௌண்ட்டை இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூல். இந்த ரூல் வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த 2 என்ட்ரிக்கான ரெக்டிஃபைடு ஃபார்ம் வந்து எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும்.
இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் புக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பர்ச்சேஸ் புக்ன்றது வந்து டெபிட் நேச்சரு. அதில் அண்டர் காஸ்ட்னா வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ டெபிட் சைடில் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை ஃபர்தர் டெபிட் அதை திருப்பி என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை டெபிட் சைட்லேயே மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு ரெக்டிஃபைடு என்ட்ரி என்ன வரும்னு பார்த்தோம்னா, ஸோ டெபிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு வித் ₹2000. அப்போ இந்த இடத்துல பர்ச்சேஸ் புக்கில் பர்ச்சேஸ் புக் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டெபிட் சைடில் அந்த ₹2000 மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி பண்ணால் மட்டும் போதும். அடுத்தது வந்து பர்ச்சேஸ் புக் வாஸ் ஓவர் காஸ்ட் பை 200. அப்போ பர்ச்சேஸ் புக் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டெபிட் நேச்சர்னு சொல்லிட்டேன். அப்போ டெபிட் சைடில் வந்து ஓவர் வேல்யூவாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸஸ் வேல்யூ ஆஃப் டெபிட் வில் பி கிரெடிட்டட். அப்போ அந்த எக்ஸஸ் வேல்யூ டெபிட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வேல்யூ வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ இந்த ₹200 வந்து நம்ம கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம்னா, கிரெடிட் பர்ச்சேஸ் புக் அக்கௌண்ட் வித் ₹200 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே வந்து இதுதான். அப்போ பர்ச்சேஸ் புக்கில் அண்டர் காஸ்டாக இருக்குது அப்படின்னும் போது டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் புக்கில் வந்து ஓவர் காஸ்டாக இருக்கும்போது, அதாவது வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான்.